ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் விஏஓ அதே போல் குரூப் 2க்கு உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய யூனிட் 8ஓட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடி நம்ம எப்படி எடுக்கிறது, அதே போல் யூனிட் 8 நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 உங்களுக்கு ஒரு 3-4 இயர்ஸாக தான் உங்களுக்கு இந்த நியூ சீரீஸ் ஆஃப் பேட்டர்னில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி யூனிட் 8 யூனிட் 9 கிடையாது. இப்போ தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் 2020 to 21 தான் உங்களுக்கு இந்த 2 யூனிட்ஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு சிலபஸ் மாற்றும் போது டிஎன்பிசி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதிலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வருது, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ்ல அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேர் டு ஸ்டடி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த யூனிட் 8 அப்படிங்கிறதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்மளுக்கு கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அதே போல் உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அதாவது தமிழ் சமுதாயம் வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரை. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாமே கவர் கொடுத்துருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும், அதே போல் ஐஎன்எம்லேயும் உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எடுத்ததுமே நம்ம யூனிட் 8 அப்ரோச் பண்ணக்கூடாது. ஜிஎஸ்ல இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட்டு எடுக்கிறேன் அப்படின்னா, ஜிஎஸ்ல நீங்கள் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியை தான் ஃபஸ்ட் படிச்சாகணும். ஸோ ஹிஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே பேசிக்கு. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு, ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு, எப்பப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ரூலர்ஸ் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, எந்தெந்த ஆண்டு நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க, அடுத்து எந்தெந்த ஆண்டுகள் என்னென்ன போர்கள் வந்திருக்கு, எப்போ நம்மளுக்கு சுதந்திரம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ், அடிப்படை அந்த நாலேஜ் எல்லாமே நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹிஸ்ட்ரியை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் என்டர் ஆகக்கூடிய ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம். ஸோ இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், அப்போ இந்திய தேசிய இயக்கங்கள்லாம் என்னென்ன, ஸோ இந்திய தலைவர்கள்லாம் யார் யார், எப்படி புரட்சிகரமான இயக்கங்கள்லாம் தோன்றுச்சு, அது எப்படி இப்போ கட்சிகள்லாம் மாறுச்சு அப்படிங்கிற முதற்கொண்டு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த 2 யூனிட் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ள என்டர் ஆகக்கூடிய டாபிக் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சமீபத்தில், அதாவது ரீசெண்டாக ஆட் பண்ண இந்த யூனிட்ஸ் அப்படிங்கறனால உங்களுக்கு இந்த 2 யூனிட்ல இருந்து இப்போ அதிகமான क्वेश्चंस ஜிஎஸ்ல கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதே சிலபஸ், அதே டாபிக் தான். ஸோ அப்போ அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த யூனிட் 8 யூனிட் 9 புதுசாக கொண்டு வந்திருக்கனால, ஸோ அப்போ அதுலேருந்து அதிகப்படியான கொஷின்ஸ் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற வகையில் நீங்கள் இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறது கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ யூனிட் 8 நம்ம எப்படி படிக்கணும், ஸோ இதில் இவ்வளோ கொஷின்ஸ் வருது இல்லையா. ஸோ அதனால் நம்ம அதுக்கு தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த யூனிட் 8 கவர் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இந்த 2 யூனிட்ல இருந்தும் ஜிஎஸ்ல மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 கொஷின்ஸ் இதுலேயே கவர் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம ஜிஎஸ்ல ஒரு 55+, 60+ எடுத்தால் தான் நம்மளால உள்ளே போக முடியும். ஏன்னா தமிழில் நம்ம கண்டிப்பாக 95 above எடுத்தாகணும். அதே போல் மேக்ஸ்லேயே நம்ம 22, 23+ நம்ம எடுத்தாகணும். அதே போல் ஜிஎஸ்லேயே நம்ம ஒரு 60+ எடுத்தால் தான் நம்மளால் உள்ள கம்யூனல் ரேங்க்குள்ளே போக முடியும். ஸோ அப்படி போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஜிஎஸ்ல நம்ம எந்தெந்த டாபிக்ஸில் நம்மளுக்கு கொஷின்ஸ் ரேஞ்ச் அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்தந்த யூனிட்டுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9 கொஷின்ஸ் ஜாஸ்தியாக கேட்குறாங்கன்னா, அப்போ அதை நம்ம ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை படிக்கிறதா இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், அதில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். எந்த யூனிட்டில் கம்மியாக கொஷின்ஸ் கேட்குறானோ அந்த யூனிட் உட்காந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஒரு 10 வாட்டி ரிவைஸ் பண்ணுறது, அதே போல் அதில் இருந்து ஏதாவது அடிஷ்னல் கொஷின்ஸ் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி வெளியே எக்ஸ்டர்னல் சோர்சஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட எஃபர்ட் எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எந்த யூனிட்டில் அதிகமாக கேட்குறாங்களோ அதுக்கு நம்மளோட எஃபர்ட்டை நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஸோ அப்படி பார்க்குற வகையில் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 உங்களுக்கு 20 to 25 கொஷின்ஸ் இப்போ இந்த லாஸ்ட் 2021 அண்ட் அந்தலேருந்து 24 வரைக்கும் உங்களுக்கு கேட்ட கொஷின்ஸில், அதாவது 23 வரைக்கும் உங்களுக்கு கேட்ட கொஷின்ஸில் அதிகப்படியாக உங்களுக்கு 20 to 24, 25 கொஷின்ஸ் உங்களுக்கு இந்த 2 யூனிட்லேயுமே கவர் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக பார்க்கக்கூடிய யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். எதுக்காக இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் படிச்சுட்டு இந்த யூனிட் 8 நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 8 கொடுத்துருக்க டாபிக்ஸ் உங்களுக்கு முக்கால்வாசி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சதுலேயும் வந்துடும், அதே போல் ஐஎன்எம்லேயும் உங்களுக்கு கவர் ஆயிரும். அப்போ அது போக இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம யூனிட் 8 படித்தா நம்மளுக்கு டக்குன்னு இந்த யூனிட் 8 கவர் ஆயிரும். அடுத்தது
இப்போ நான் அந்த யூனிட் 8ல் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிட் 8ல் கொடுத்துருக்கூடிய முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் தாங்க. ஸோ இந்த திருக்குறளை வந்து நம்ம எப்படி படிக்கிறது, எந்த திருக்குறள் நம்ம படிக்கிறது, ஸோ எத்தனை திருக்குறள் 1330 குறள் இருக்குது, அதில் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து உங்களுக்கு கேட்குறது எல்லாமே டெக்ஸ்ட் புக் ப்ரிஸ்கிரைப்டு தானே. ஸோ அப்போ வந்து நீங்கள் தமிழில் படிக்கும்போதே தமிழில் நம்ம எப்படியும் 6th to 12th எல்லா இயலும் எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய திருக்குறள் நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. ஸோ அப்போ இந்த 6th to 12 உங்களுக்கு டிஎன் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க கவர் ஆகக்கூடிய அந்த திருக்குறளை மட்டும் நீங்கள் இந்த யூனிட் 8க்கு படிச்சுக்கலாம். ஸோ அந்த திருக்குறள்லேருந்து உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ திருக்குறள் ஒரு குறள், அந்த குறளை வந்து அப்படியே கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு விடுபட்ட ஒரு வார்த்தையை வந்து இந்த இடத்துல வந்து அதாவது fill in the blanks மாதிரி இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்தது திருக்குறளில் பொருள் வந்து கேட்கலாம், அதாவது ஒரு வார்த்தைக்கான பொருள் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த திருக்குறளில் ஏதாவது ஒரு இலக்கணங்களை கேட்கலாம், அது என்ன அணி வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதில் அந்த பகுபதம் என்ன, பகாபதம் என்ன, ஸோ இதில் வந்து அந்த மறு வந்திருக்கா, அந்த மாதிரியான பிழைகள் எதுவும் இருக்கா, ஸோ அந்த மாதிரியான அந்த எரர் ஸ்பாட்டிங் வந்து கேட்கலாம் திருக்குறளில். அடுத்தது வந்து உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அந்த திருக்குறள் வந்து என்ன அதிகாரத்தில் வருது, அதாவது இப்போ வந்து இல்லறவியலா இல்லை வந்து கல்வி ரிலேட்டடா, ஸோ அந்த மாதிரியான அதிகாரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அந்த குறள் பார்த்துட்டா அது என்ன அதிகாரத்தில் வருது, அதே போல் அது என்ன எந்த மாதிரி எந்த பால் வகையில் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த திருக்குறள் கூட இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ட்ரோன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இதில் நம்மளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த பால் அப்படிங்கிற வார்த்தை இல்லை வந்து நம்மளுக்கு கல்வி அப்படிங்கிற வார்த்தை வந்து திருக்குறளை எத்தனை வாட்டி வந்து உபயோகிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த டேட்டாஸும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். அதே போல் வந்து உங்களுக்கு திருவள்ளுவரோட டீட்டெயில்ஸும் படிச்சுக்கணும், அதே போல் திருக்குறளோட இன்ட்ரடக்ஷன் நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஸோ அது பத்தாது, ஸோ அதை நம்மளோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து அந்த திருக்குறளுக்கு நம்ம எஃபோர்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருக்குறளை படிக்கலாம். இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து இவ்வளோ திருக்குறள் இருக்குது, அது எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் படிக்கும் போதே, அதாவது நம்ம ஜென்ரல் தமிழ் படிப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு 100 கொஸ்டினுக்கு நம்ம 6th to 12th வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அப்போ படிக்கும் போது நீங்கள் திருக்குறளை டெய்லி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போது இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது யூனிட் 8 இல்லை, நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே இப்போ ஒரு இயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இயல் எப்படியும் ஒரு 10 திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு டேர்முக்கே நம்மளுக்கு செகண்ட் டேர்ம்லையோ இல்லை ஃபஸ்ட் டேர்ம்லையோ ஒவ்வொரு டேர்மில் ஏதாவது திருக்குறள் வந்து வந்திருக்கும். ஸோ அப்போது ஒரு இயலில் இருக்கக்கூடிய அந்த 10 திருக்குறளை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த அதிகாரம் எத்தனாவது அதிகாரமாக வந்திருக்கு, ஸோ அதில் இருக்கக்கூடிய திருக்குறளை நீங்கள் டெய்லியுமே அந்த திருக்குறளை படிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் 6th to 12th புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளை டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க திருக்குறள் பாருங்கள், நாளைக்கு செகண்ட் டேர்ம் பாருங்கள். ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் வைஸில் 12th வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தென் அகைன் நீங்கள் வந்து 6th மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ திருக்குறளை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் படிங்க, அதோட பொருள் என்ன, அதோட அர்த்தம் என்ன, அந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் தெளிவாக அதை வந்து பார்த்துருங்க. ஸோ டெய்லியுமே நீங்கள் அதை பாருங்கள். அப்படி இல்லை இது வந்து டெய்லி ஷெடியூல் வேணாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்போ வந்து இந்த ஐஎன்எம் அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து யூனிட் 8 படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அந்த யூனிட் 8 படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் டெய்லி அந்த திருக்குறளுக்கு ஒரு 1/2 hour இது பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் முடிச்சுட்டு நம்ம யூனிட் 8 வர்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 daysக்குள்ளே ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த யூனிட் 8 டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அதிகபட்ச டைம் வந்து 15 நாளுக்குள்ளே நம்ம இந்த ஐஎன்எம்மை முடிச்சிடலாம். அப்படி இல்லை நான் வந்து தமிழ், மேக்ஸு, அதே போல் வந்து ஜிஎஸ்ஸும் நான் வந்து டெய்லி 3 படிக்கிறேன், 3 சப்ஜெக்ட்ஸுமே படிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா, அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அதுக்கு வந்து ஜிஎஸ்க்கு வந்து என்னால் 4 hours to 5 hours தான் என்னால் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இன்னொரு ஒரு 10 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 monthக்குள்ளே, அதாவது 1 month ஜாஸ்தி தான், அதாவது நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் கலந்து படிக்கிறேன், நான் ஜிஎஸ்க்கு வந்து இவ்வளோதான் லிமிட்டட் டைம் தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு சாலிடாக நீங்கள் வந்து தரவாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு யூனிட் 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 to 15 daysக்குள்ள நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரிலையும் இன்னும் ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ அது வந்து நம்ம படிக்கும்போது ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிச்சுட்டு இருப்போம் யூனிட் 8க்கு. ஸோ அதனால் இந்த யூனிட் 8 நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சின்ன யூனிட் தான். ஸோ இந்த சின்ன யூனிட்லேருந்து நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதையே நம்ம விடணும். ஸோ அதையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த யூனிட்லேயே இருக்கக்கூடிய டாபிக், அதாவது இதில் வந்து நம்மளுக்கு மொத்தம் 4 கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, 4 சப்ஹெட்டிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 சப்ஹெட்டிங்கில் உங்களுக்கு செகண்ட் வந்து திருக்குறள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்துடும். ஸோ இப்போ அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் எந்த 6th to 12th எந்த லெசனில் வருது அப்படிங்கிற வார்த்தை ஸ்டடி உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அது போக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப்
தமிழ் சொசைட்டி அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு டெக்ஸ்ட் புக் எடிஷனில் வந்து இப்போ வந்து 20th எடிஷன் 2020 எடிஷன் டெக்ஸ்ட் புக் வந்திருக்கு அப்படின்னா அது வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தான் அதில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ 24 வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த 4 வருஷத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதில் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதையும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஹின்ஸாக நீங்கள் எடுத்து வச்சு படிக்கணும். ஸோ இப்போ அப் டு டேட் வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதே போல் யூனிட் 8லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸில் அதாவது டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து அது நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலாகவும் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அதை பார்த்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா tn.org. ஸோ நீங்கள் ஆர்கியலாஜிக்கல் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே அவங்களோட சைட்டில் ரீசன்ட் கண்டுபிடிப்புகள் அதாவது அந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதிச்சநல்லூர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புக்கில் கொடுத்தது. ரீசெண்டாக அதுலேருந்து என்ன ஃபவுண்ட் அவுட் பண்ணாங்க, ஸோ இல்லை வேறு எந்த இடத்துலேருந்து எந்த விஷயங்களை வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் தெளிவாக கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டை பார்த்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் இருந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு சோர்ஸ். அடுத்தது டாபிக் நம்ம செகண்ட் வந்து பார்க்கக்கூடியது வந்து 4 சப்ஹெட்டிங்கில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் வந்துடும். செகண்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது திருக்குறள். ஸோ திருக்குறளுக்கு நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஃபுல்லாக 6 to 12 தான் வந்து படிக்க போகிறோம். அடுத்து 3வது டாபிக் 4வது டாபிக்ல தான் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது. அதிகப்படியான போர்ஷன்ஸும் இருக்குது, அதிகப்படியான கொஸ்டின்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நிறைய டாபிக்ஸ்ல இருந்து கவர் ஆகுது. ஸோ அப்போ இந்த 3rd and 4th டாபிக்கு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எல்லா யூனிட்டுமே படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த யூனிட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்த்தாகணும். ஸோ எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கனாலே ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு தானே வரும். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து வந்திருக்கா, அப்படி இல்லைனா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த வெப்சைட்டில் ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ், ஸோ இதில் இருந்து அடிஷ்னலாக வந்து எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் திருக்குறள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்துவீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வித்தவுட் எனி டிலே ஃபர்தராக நம்ம வந்து இந்த வேர் டு ஸ்டடி வந்து பார்க்க போகலாம். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 VAO அதோட யூனிட் 8க்கான வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புக் டாபிக் வைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் 6th எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 8க்கு எந்த லெசனை படிக்கணும், அதே போல் 6th செகண்ட் டேர்மில் யூனிட் 8க்கு எந்த லெசன் படிக்கணும், 6th தேர்ட் டேர்மில் எந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக் வைஸாக ஃப்ரம் 6th உங்களுக்கு வந்து 12th வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசன் எந்தெந்த டேர்மில் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரம் 6th to 11th வரைக்கும் தான் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ 11th வரைக்கும் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் அப்போ நம்ம சிலபஸில் அந்த 4 டாப்பிக்கில் இந்த டாபிக் தான் இருக்கும் உங்களுக்கு சிலபஸில். ஸோ இந்த தலைப்பில் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க அந்த டாபிக் வந்து எந்தெந்த இதில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இங்கே வேர் டு ஸ்டடியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸ் இது வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்த சிலபஸோட அதே டாபிக். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு யூனிட் 8ல். அப்போ அது வந்து நம்மளுக்கு எந்தெந்த லெசனில் கவர் ஆகுது நீங்கள் போடுறீங்க. இப்போ டேர்ம் 1 போடுறீங்க, டேர்ம் 1ல் 4th லெசன் போடுறீங்க, அந்த 4th லெசனோட எந்த பாயிண்ட்டில் வந்து அது வருது, ஸோ எந்த டாப்பிக்கில் அது வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்போ நாங்கள் 4th லெசன் ஃபுல்லாகவே படிக்கணுமா, 6th லெசன் ஃபுல்லாகவே படிக்கணுமா, 9th 10th போட்டிங்கன்னா 10th வந்து 11th போட்டிருக்கீங்க, அதே போல் எத்திக்ஸில் வந்து ஃபஸ்ட் லெசன் போட்டிருக்கீங்க. அந்த எத்திக்ஸ் 11th 12th எடுத்தால் உங்களுக்கு வந்து ஒரு லெசனுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 பேஜ்லாம் இருக்குது. 12th வந்து இருக்குது. எத்திக்ஸ்லாம் வந்து 5th லெசனில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த 35 பேஜஸ்மே அந்த லெசனுக்கு நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் கேட்குறனால உங்களுக்கு வந்து இந்த செட் ஆஃப்லேயும் நாங்கள் எடுத்துருக்கோம் கொஸ்டின்ஸ், அதாவது வேர் டு ஸ்டடி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேர் டு ஸ்டடி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, உங்கள் கையில் டெக்ஸ்ட் புக் இருக்கா எடுங்க. ஸோ 6th term 1ல் நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் அதாவது சோஷியல் புக்கில் நீங்கள் படிக்க வேண்டியக்கூடிய லெசன் வந்து 4th. அது என்ன டாப்பிக்கில் இருக்கும், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும் போது அதாவது யூனிட் 4 ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிக்கும்போது இந்த டாபிக் படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததுக்குள்ளே போகலாம். அடுத்தது உங்களுக்கு இதில் 6th term 2ல் என்ன யூனிட் 8ல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் பெருங்கால பண்பாடு மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா, இதுவுமே நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதையும் ஒரு வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதே போல் 6th term 3ல் வந்து உங்களுக்கு பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் அது வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஏஷியன் தமிழகம் இந்த சங்கம் ஏஜ் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 6th termல
டேர்ம் 3ல வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனாக இருக்கும். இது வந்து லெசனோட நம்பர்ஸு, இது அந்த டாப்பிக்கோட நேம்ஸு. இந்த 4th லெசனில் இந்த டாபிக் மட்டும் நீங்கள் படித்தா போதும். இது ஒரு வேளை உங்களுக்கு வந்து லெசன் டைட்டில் இருந்துச்சுன்னா அந்த லெசன் ஃபுல்லாக தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ அதே போல் உங்களுக்கு 7th. ஸோ 7th பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 2ல கவர் ஆகக்கூடிய தமிழ்நாட்டின் கலையும் கட்டடக்கலையும் கொடுத்துருப்பாங்க. அதே போல் 7th டேர்ம் 3லேயே உங்களுக்கு 3rd லெசனும் இருக்குது. 3rd லெசனில் வந்து உங்களுக்கு ஜெயினிசம், புத்திசம், அதே போல் பௌத்தம் மற்றும் ஆசீவக தத்துவங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 2 லெசனுமே நீங்கள் 7th படிக்கணும். அடுத்தது 8th ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து 4th லெசன், அதே போல் 1st லெசன் மக்களின் புரட்சி, அதே போல் வந்து மனித பரிணாம வளர்ச்சியும் சமூக வரலாற்றுக்கு முந்தைய காலம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபுல்லாக நீங்கள் படிக்க தேவையில்லை. அப்போ அதில் நீங்கள் எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 1.4ன்னு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம், தொல் பழங்கால தமிழகம். ஸோ இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் வந்து 9th ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தா போதும். ஸோ அதனால் உங்களுக்கு சிம்பிளிஃபை பேசிஸாக இருக்கணும்னு சொல்லி புக் வைஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே போல் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது இதெல்லாமே வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனாக தான் இருக்கும். ஃப்ரம் 6th to 8th வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனாக தான் இருக்கும். இந்த 9th 10th 11th 12th கவர் ஆகிறது தான் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த 10th-யும் 9th அதே போல் 11th இந்த 3யுமே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு 12th இருந்துச்சுன்னா அந்த 4யுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 5th லெசனும் 6th லெசனும் படிக்கணும். இது வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது நம்ம ஐஎன்எம்ல கண்டிப்பாக படிச்சிருப்போம். இது தெரியாமல் நீங்கள் உள்ளே போய் வரக்கூடாது. ஸோ இந்த லெசன் நீங்கள் ரொம்ப தரவாக படிச்சுட்டு வந்துடணும். அதே போல் 6th பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இதுவுமே நம்ம ஐஎன்எம்ல அங்கேயே படிச்சிருப்போம். ஸோ ஏர்லி ரிவல்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழகம் அண்ட் தமிழ்நாடு அதுவும் படிச்சிருப்போம். ஸோ அதே போல் 10th உங்களுக்கு 9th லெசன் அண்ட் 10th லெசன் இதுவுமே வந்து கவர் ஆகுது. அதே வந்து 11th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா 11th உங்களுக்கு 3 லெசன்ஸ் கவர் ஆகும். 5, 6 அதே போல் 18. ஸோ 5ல் வந்து தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம். அதே போல் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா 11th அதில் நீங்கள் 2 டாபிக் மட்டும் படித்தா போதும். மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பில் நீங்கள் 2 டாபிக் படித்தா போதும். தமிழ் கிங்டமும் அதே போல் ட்ரேட் பிட்வீன் தமிழகம் மற்றும் இந்த 2 மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது 11th பாலிட்டி. ஸோ 11th பாலிட்டியில் வந்து உங்களுக்கு தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி இதுவுமே நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். நீங்கள் வந்து படிச்சிருந்தா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்து பாலிட்டி படிக்காமல் நான் டைரெக்டாக வரேன் அப்படின்னா நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் படிக்க போகிற பாலிட்டி யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாலிட்டியில் நம்மளுக்கு 2 கவர் ஆகுது. ஒன்று தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, இன்னொன்று தமிழக அரசியல் சிந்தனைகள். ஸோ இது போக நீங்கள் ரிமைனிங் படிக்க வேண்டியது திருக்குறள். ஃப்ரம் 6th to 12th நியூ புக்லேயே இருக்கிறதையும் பார்க்கணும். அதே போல் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளையும் நீங்கள் தரவாக பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து புக்கில் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6th லெசன் 11th இப்போ 6th லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து இருக்கும். மௌரியர்களுக்கு பிந்தைய அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த டாபிக் இருக்கும். அதில் நீங்கள் இந்த டாப்பிக்கில் படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு. சரி, இப்போ அடுத்தது இப்போ நம்மளுக்கு சிலபஸில் அதாவது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் என்ன டாபிக் இருக்குது, அந்த டாபிக் எந்தெந்த லெசனில் படிக்கணும், எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா இது ஒரு ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய டாபிக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். ஸோ இப்போ இந்த 2 டாபிக் அதாவது இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா 6th டேர்ம் 1ல் 4th லெசனாகவும், 2nd டேர்மில் 1st லெசன், அதே போல் 6th 3rd டேர்மில் உங்களுக்கு 3rd லெசன், 9th வந்து உங்களுக்கு 3rd, 11th வந்து உங்களுக்கு லெசன் 5 ஹிஸ்ட்ரியில் பார்க்கணும். அதே போல் எத்திக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸில் வந்து உங்களுக்கு லெசன் 1 அதாவது 2 லெசன் ரெண்டுமே லெசன் 1ல் தான் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ எத்திக்ஸ் இது ரெண்டுமே. ஸோ இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடிக்கான அந்த ஃபஸ்ட் டாபிக். அடுத்தது இப்போ நீங்கள் சைடில் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு ஜிஎஸ்ல. ஸோ ஜிஎஸ் டெஸ்ட் பேட்சில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க வந்து நீங்கள் இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த டாபிக்னா இந்த டாபிக் படித்து முடிச்சிருங்க. அந்த டாப்பிக்கான கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்க ஸோ இந்த டேட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 13 ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்து எந்தெந்த டேட்டில் கொஸ்டின்ஸ் வரும்னு நான் தெளிவாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த டேட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து 30th அதே போல் வந்து 4/12 அதே போல் 7/12 11/12 அண்ட் அதே போல் உங்களுக்கு வந்து எப்போ முடியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20/12 உங்களுக்கு வந்து யூனிட் 8 வந்து முடியும். அடுத்த யூனிட் வந்து உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆகும். ஓகே, அடுத்தது சங்ககாலம் மற்றும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியங்கள், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு கண்டெம்பரரி ஏஜ் வரைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சோர்ஸஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது ஒரு வேளை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குமே நீங்கள் வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி சொன்னோம் இந்த இதுக்கு சொன்னோம் இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்க்கு வந்து நீங்கள் வேறு வந்து இந்த வெப்சைட்டில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அதே போல் நீங்கள் இந்த இதுக்குமே நீங்கள் அடிஷ்னலாக வெப்சைட்லேயோ இல்லை நெட்லேயோ இல்லை வேறு எந்த சோர்ஸில் இருந்தாவது நீங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம்.
ஸோ அது நீங்கள் வந்து புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th ஹிஸ்ட்ரி அண்ட் எத்திக்ஸில் வந்து 5 and 3rd லெசனில் கவர் ஆகுது. இதுபோல் ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு 9th கவர் ஆகுது. அடுத்தது நீங்கள் வந்து சோஷியல், அதாவது 9th சோஷியலில் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் வந்து உங்களுக்கு 10th வந்து 9th லெசனாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இது ரொம்ப முக்கியம். 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது ரொம்ப அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய ஏரியாஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். ஸோ இது வந்து உங்களுக்கு 8th 10th 11th இந்த 3 ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு lesson 4 lesson 6 lesson 18 கவர் ஆகுது. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல், அது வந்து உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அதே போல் 11th ஸ்டாண்டர்ட். இந்த 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 and 9 இந்த 2 லெசனுமே உங்களுக்கு 10th கவர் ஆகும். அதே போல் 8th வந்து உங்களுக்கு 4th lesson 4 அதாவது term 1 lesson 4, அதே போல் 11th வந்து உங்களுக்கு lesson 18 ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு கவர் ஆகுது. அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஸோ இதில் உங்களுக்கு கவர் ஆகிறது வந்து 10th and 11th 12th இந்த ஒரே ஒரு லெசன் தான் வரும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 11th தான் அதிகமாக ஃபுல்லாக வரும். 12th பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெசன் தான் இந்த எத்திக்ஸில் கவர் ஆகக்கூடிய அந்த ரீஃபர்மேஷன், சோஷியல் ரிஃபர்மேஷன் மூமெண்ட்ஸ், ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அடிஷனலாக 12th பார்க்கக்கூடிய இந்த ஒரு லெசன் தான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே நீங்கள் 12th பார்க்க போறீங்க. மீதி வந்து 10th and 11th நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. ஸோ இதில் வந்து 10th and 11th தான். அதே போல் 5 10 அதே போல் 11th வந்து உங்களுக்கு lesson 19 and lesson 14 வந்து கவர் ஆகுது. அடுத்தது சீர்திருத்தவாதிகள், இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த ரிஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, யார் யார் என்னென்ன ரிஃபார்ம் பண்ணாங்க, என்னென்ன டேட்டில், அதாவது அந்த இயர் ரொம்ப முக்கியம். டேட் கொடுத்துருந்தாலும் அதுவும் முக்கியம். ஸோ அதே போல் வந்து நீங்கள் ஐஎன்எம்ல வந்து முக்கியமாக அந்த டேட்ஸை தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் டேட்ஸையும் பார்க்கணும், அதே போல் அதுக்குரிய டேட்டாஸையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதுலேயும் உங்களுக்கு 10th and 11th தான். 10th 10th லெசன், அதே போல் 10th வந்து 11th வந்து உங்களுக்கு 14 15th லெசன் கவர் ஆகும். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே பாருங்கள் 10th வந்து 6 9 வந்துருச்சு. 10th இங்கே வந்து உங்களுக்கு 10th வந்து 5 10 வந்துருச்சு. அப்போ 5 6 9 10 வந்துருச்சு. அதே போல் வந்து ஸோ இப்போ இந்த 4 லெசன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 5 6 அதே போல் 9 10 இந்த 4 லெசனுமே நம்ம 10th ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 லெசனுமே நீங்கள் தரவாக இதுக்கு படிச்சிடணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ்க்கு இந்த 11th பாலிட்டிலையும் எத்திக்ஸ்லையும் உங்களுக்கு கவர் ஆகுது. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழில் திருக்குறள் வந்து 6th to 12th ஓல்ட் அண்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய 2 எடிஷனுமே நீங்கள் திருக்குறள் பார்த்துடணும். ஸோ அதோட வந்து உங்களுக்கு ஃபைனலாக இந்த யூனிட் 8 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதை முடிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேர் டு ஸ்டடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஷெடியூல் போடும்போது இப்போது நீங்கள் வந்து இப்போ டெய்லி காலையில் தமிழ் படிக்கிறேன், மதியம் மேக்ஸ் பார்க்குறேன், அதே போல் இந்த ஈவினிங் வந்து நான் ஜிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த டெய்லி ஷெடியூல் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக முடிக்கும்போது ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 10 days இல்லை வந்து 15 days அப்படின்னு டைம் ஒதுக்கி அந்த 15 daysக்குள்ளே நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுங்கிற ஷெடியூல் போடணும். அப்படி நீங்கள் யூனிட் 8 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 13 to 15 daysக்குள்ளே நீங்கள் ஷெடியூலில் முடிச்சிருக்க. ஸோ அந்த 15 daysக்குள்ளே ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ அது வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் உங்களுக்கு அடுத்த ஜிஎஸ்க்கான பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி உங்களுக்கு அப்லோட் ஆகும். நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு யூடியூப்பில் காட்டும். ஸோ அப்போ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இதே போல் நிறைய ஜிஎஸ் மேக்ஸ் அதே போல் தமிழுக்கான வீடியோஸும் தமிழோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ அதையுமே மறக்காமல் பாருங்கள். ஸோ அதையுமே நீங்கள் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து படிச்சுட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ.